தேவா உந்தன் கரம் என்னை பின்மட்டும் நடத்தினதே. தேவா உந்தன் கரம் என்னை பின்மட்டும் உதவினதே. என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காத்து நடத்தினவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காத்து நடத்தினவர். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும். என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காத்து நடத்தினவர். என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காத்து நடத்தினவர். சிங்கக்கேணியிலும் அக்னி சூழலிலும் என்னை தள்ளிவிட்டாலும். சிங்கக்கேணியிலும் அக்னி சூழலிலும் என்னை தள்ளிவிட்டாலும். என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காத்து நடத்தினவர். என்னை காப்பவர், என்னை காப்பவர், என்னை காத்து நடத்தினவர். தேவா உந்தன் கரம் என்னை இம்மட்டும் உதவினதே. தேவா உந்தன் கரம் என்னை இம்மட்டும் நடத்தினதே. என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காத்து நடத்தினவர். என்னை காப்பவர், என்னை காண்பவர், என்னை காத்து நடத்தினவர். நான் இன்னைக்கு யோகோட கதை தான் சொல்ல போறேன். ஊரஸ் அப்படிங்கிற தேசத்துல உத்தமனும் சன்மார்க்கனுமா ஒரு மனுஷன் வாழ்ந்துட்டு வந்தாரு. யோபு தேவனுக்கு பயப்படுகிறவருமா இருந்தாரு. அந்த தேசத்துல யோபு மாதிரி சம்பத்துள்ளவர்கள் யாருமே இல்லாம இருந்தாங்க. 7000 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 1000 எருதைகள், 500 கழுதைகள், இத்தனை மிருகங்களும் அதை வளர்ந்ததுக்கு தேவையான வேலைக்காரர்களும் இருந்தாங்க. யோபுக்கு மட்டும் 7 குமாரர்களும் 3 குமாரத்திகள் இருந்தாங்க. யோபு அவர்களையுமே தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா வளர்த்திருக்காங்க. சில நேரங்கள் அவங்க யோபோட பிள்ளைகள் எல்லாருமே சேர்ந்து விருந்து வைப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க விருந்து வைக்கும் போது யோபு என்ன செய்வாருன்னா, அவங்க ஒவ்வொருத்தரோட பேர்லையுமே பலி செலுத்துவாரு. அவர் தெரிஞ்சோ தெரியாமையோ தேவன் அவங்க மனதில் தூஷித்திருந்தா அதற்கு மன்னிப்பு கேட்கறதுக்காக யோபு ஒவ்வொருத்தரோட பேரையும் பலி செலுத்துவாரு. நாட்கள் இப்படி கடந்து போய்கிட்டு இருக்கும் போது சாத்தானுடைய கருத்து யோபு இருந்தது. ஒரு நாள் தேவபுத்திரர்கள் தேவனுடைய சந்தியில் இருக்கும் போது சாத்தான் அவர்கள் மத்தியில் வந்ததுனான். அப்ப தேவன் கேட்டார், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று. சாத்தான் சொன்னான், பூமியெங்கும் உலாவி வருகிறேன் என்று. அப்ப தேவன் கேட்டார், என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாயா என்று. அதுக்கு சாத்தான் சொன்னான், நீ அவனுக்கு தேவையான சம்பத்து கொடுத்திருக்கீங்க, நல்ல பிள்ளைகள் கொடுத்திருக்கீங்க, வேலைக்காரர்கள் கொடுத்திருக்கீங்க, அதனாலதான் அவனுக்கு உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறான். இது எல்லாவற்றையும் அவரிடத்துல நீ எடுத்தீரானால் அவர் உண்மையிட்டு அவருடைய முகத்தை திரும்புவான் என்று சாத்தான் சொன்னான். அப்ப இதை கேட்டவனை தேவன் என்ன செஞ்சார்னா, யோபு கிட்ட எல்லா சம்பத்தோடையும் அதிகாரத்தை சாத்தான் கையில கொடுத்தார். ஆனா சாத்தான் சொல்லியிருந்தார், நீ யோபுடைய மாம்சத்தை தொடக்கூடாது, அவர்கிட்ட சம்பத்தை எல்லாவற்றையும் சோதித்து பார்க்கலாம் என்று.
குச்சி போட்டாங்க. நான் ஒன்றை மாத்திரம் தப்பித்து இவருக்கு சொல்வதற்காக வந்தேன். இந்த 3 வேலைக்காரர்கள் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எல்லா சம்பத்தும் போயிடுச்சு. 4வது ஒரு வேலைக்காரன் தான். அந்த வேலைக்காரன் என்ன சொன்னான்னா, உங்களுடைய 7 குமாரர்களும் 3 குமாரத்திகளும் இறந்து போயிட்டாங்க. அதை கேட்ட உடனே யோபு கவலை தாங்காம அந்த இடத்திலே விழுந்து அவருடைய சாலையை கிழித்து அவருடைய கஷ்டத்தை வெளிப்படுத்தினாங்க. அந்த நேரத்தில் யோபு வந்து தேவனை தூஷித்த போது தேவனை நோக்கி முழுமுழுக்கவும் இல்லை. அந்த நேரத்தில் தேவனை போற்றி பாடமா செஞ்சாரு. இத்தனை கஷ்டங்கள் யோபுக்கு வந்தப்போ யோபு எந்த பாவமும் செய்யாம தான் இருந்தாரு. அப்ப அந்த நேரத்தில் யோபு விசுவாசத்தில் நிலைநின்றார். இது தெரிஞ்சுக்கிட்ட சாத்தான் திரும்பியும் தேவனுடைய சந்ததிக்கு போனான். அப்ப தேவன் வந்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறாய் என்று. பூமி இன்னும் உள்ளாக வருகிறேன் என்று சொன்னான். அப்ப தேவன் சொன்னார், என்னுடைய தாசனாகிய யோபின் மீது கண் வைத்தாய் என்று. அவன் எல்லா சம்பத்தையும் எடுத்துட்ட, ஆனாலும் உன்னாக விசுவாசத்தில் நிலைநிற்கிறான் என்று சொன்னான் தேவன். அப்ப சாத்தான் சொன்னான், யோபுடைய மாம்சத்தை நீ தொட்டீரானால் அவன் கண்டிப்பா உடைய விசுவாசத்தை விட்டு விலகுவான் என்று. இதை கேட்ட உடனே தேவன் வந்து யோபுடைய மாம்சத்தை தொட்டக்கான அதிகாரத்தை கொடுத்தார். ஆனா யோபுடைய உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல சாத்தான் என்ன செஞ்சாங்கன்னா, யோபுடைய உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரை கொடிய பற்கள்னாலே பாதித்தான். யோபு பார்த்து அடையாளமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கஷ்டப்பட்டார் யோபு. இந்த கஷ்டத்தெல்லாம் பார்த்த உடனே யோபுடைய மனைவிக்கு வந்து அவர் தேவன் வைத்த சோதனைகளை தோற்று போனாங்க. அவங்க மனைவி என்ன சொன்னாங்கன்னா, நீ தேவனை தூஷித்துட்டு இறந்து போயிருந்து சொன்னாங்க. நீ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு நீ இறந்துடலான்னு அவங்க மனைவி சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்திலேயே யோபு என்ன சொன்னாங்கன்னா, தேவனிடத்திலிருந்து நம் நன்மைகளை பெற்றலாம் தீமைகளை பெற வேண்டாமோ என்று அவங்களோட மனைவியிடத்துல கேட்டாங்க. அதனையே விசுவாசத்தோடு இருந்தார் யோபு. இதெல்லாம் நடந்துட்டு யோபுடைய 3 சிநேகிதர்கள் அவரை பார்க்க வந்தாங்க. எலிபாஸ், பில்தாத், ஜோஃபார். இவங்க 3 பேருமே யோபை பார்த்தோடனே அவருடைய கஷ்டத்தை பார்த்தோடனே அவங்களுக்கும் கவலையில வந்து கீழே விழுந்து அவங்களோட சாலையை கிழித்து அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்தினாங்க. 7 நாள் வந்து யோபு இருந்தாங்க. ஆனா யோபுக்கு உருவாக்கி அவர்கள் பேசவே இல்லை. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, யோபு என்னமோ ஒரு பாவம் செஞ்சிருக்காரு, அதனால தான் அவருக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிறது. இதை தெரிஞ்சுக்கிட்ட யோபு என்ன செஞ்சாருன்னா, அவருடைய சிநேகிதர்கள் ஒவ்வொருத்தருக்காகவே தேவனிடத்துல வந்து ப்ரே பண்ணாங்க. தேவன் வந்து யோபுடைய ஜெபத்தை கேட்டார். அவருடைய சிநேகிதர்களை மாத்திரமல்ல தேவன் மன்னித்தது, யோபையும் ஆசீர்வதித்தார். யோபுக்கு முன்னாடி எல்லா கஷ்டங்களும் மாறிச்சு. அவரோட உடம்புல எல்லா பலவீனங்கள் பருக்கள் எல்லாம் மாறிச்சு. யோபுக்கு முன்னாடி இருந்த மாதிரி எல்லா மிருகங்களும் திரும்பி கிடைச்சது. 14,000 ஆடுகள், 3,000 ஒட்டகங்கள், 1000 விருதைகள், கழுதைகள், இதனோட சம்பத்து திரும்பி அவருக்கு கிடைச்சது. முன்னதாக 7 குமாரர்கள், 3 குமாரத்திகள் வந்தாங்க. அந்த தேசத்திலே யோபுடைய குமாரத்திகளை போல அழகுள்ளவர்கள் யாருமே இல்லை. அழகான பிள்ளைகளை தேவன் தந்தார். 140 வருஷம் யோபு வந்து வாழ்ந்ததோடு செஞ்சாரு. அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை காலத்துக்கும் தேவன் வாங்கி செய்தார். இந்த கதையில